ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து வீடியோ போடல. காலையிலேருந்து வேலை இருந்துச்சுங்க. சரி இப்போ தான் வேலை முடிஞ்சுச்சு. சரி ஒரு வீடியோ போடலாம், போட்டு போய் குளிக்கலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. சரி வேலை இருந்தனால என்னால் வீடியோ போட முடியலைங்க. இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சத்யவேல் அண்ணா கேட்டது தாங்க. செந்தில் டெய்லி 100 எடுத்து வைக்கிறியா? எப்போ ஆரம்பிச்ச? அப்படின்னு கேட்டார். அதுக்கு இன்னும் நான் பதிலே சொல்லலை. இப்போ ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 27/5/2005 ஆரம்பிச்சது. 27ஆம் தேதி வரும். டெய்லி தினம் தினம் 100 எக்காரணத்தை கொண்டு எடுக்க மாட்டேன்னு விட்ட உண்டி பார்த்தீங்கன்னா, உண்டியில் நம்ம இந்த மாதிரி உண்டியில் உண்டி பாருங்கள் சேமித்து வச்சுருக்கிறேன். டெய்லி 1 டெய்லி 100 எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க தேதி போட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு குத்து மதிப்பாக போட்டால் எவ்வளோ சேர்த்துனோம் எவ்வளோ நாள் போடணும் தெரியாதுங்க. பாருங்க டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்றைக்கி 100 வந்து 10ஆம் தேதி எழுதி போட்டுச்சு டிக் பண்ணியிருக்கிறேன். எத்தனை வாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் கவுண்டு. 32 வாரம் 3200 பாருங்க. பார்த்தா அடுக்கி வச்சேங்க நான். சரி அடுக்கி வச்சா கொஞ்சம் இன்னும் போடணும். சரி இப்போ போட்டு எடுத்தேன். சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டே திறக்க முடியாதனால அப்போ தான் நான் இது பண்ணேங்க, திறந்து இது பண்ணேன். சத்யவேலன்னா ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 5ஆவது மாதத்தில் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 27/6/2025 அமௌண்ட் போட்டிருக்குங்க. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3200 நம்மக்கிட்ட இருக்குதுங்கண்ணா. சத்யவேலண்ணா நீங்கள் நான் சொன்னது நீங்கள் சேமித்து வச்சிங்களா? நீங்களா 500 சேமிக்கலாம் டெய்லி. நானே 100 சேமிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாப்பா அவளும் சேமிக்கிறா. ஆனால் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறா. காசு மட்டும் அவள் எடுத்துக்கிறா. கீரை விற்றுட்டு வந்தேன்னா அவள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா காசுலாம் வரும்ல. பாருங்க 10 ரூபா காசுலாம் செல்லாதுன்ட்டு இருந்தா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்லுது. அதனால் 10 ரூபா காசுலாம் வந்தால் நான் கொடுக்குறதே இல்லை. நோட்டை மட்டும் செலுத்திக்கிறது. 10 ரூபா காசு 20 ரூபா காசெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே நான் சேமித்து வச்சிட்ருக்குறேங்க. இது இந்த டப்பா நம்பிச்சுன்னா எவ்வளோ வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டப்பா நம்ம வரைக்கும் நம்ம சேர்த்துனா இதில் எவ்வளோ 1000 வருதா, 1500 வருதா, 2000 வருதான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கோசரம் தான் நான் சேமிச்சிட்ருக்குறேங்க. ஆனால் 10 ரூபா காசு இப்போ அதிகமாக கொடுக்குறாங்க. முதல்ல செல்லாதுன்னு ஒருத்தர் வாங்காதுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டரே வந்து வாங்க சொல்லி போட்டிருக்காங்க. வாங்கலைன்னா அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து 10 ரூபா காசு எல்லாமே வாங்கிக்கிறாங்க. 20 ரூபா காசு வருதுங்க. சில பேர்த்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா காசு இதுங்க பாருங்க. இது 20 ரூபா காசு நல்லா தெரியுதுங்கண்ணா. 20 ரூபா காசு. ஆனால் நிறைய பேர் தெரியறதில்ல. என்கிட்டயே கொடுத்துருவாங்க. 10 ரூபாய்ன்னு நினச்சிட்டு கொடுப்பாங்க. அப்போ நான் வாங்கி நல்லா போட்டு ஐயோ இது 20 ரூபா காசுன்ட்டு அப்புறம் மறுபடியும் 5 ரூபா சேஞ்சு கொடுப்பேன். அப்படிலாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நிறையா பேர் பார்க்காத கவனிக்காத 10 ரூபா காசு 20 ரூபா காசு ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு கொடுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. அது 20 ரூபாயா 10 ரூபாயான்னு பார்த்துட்டு கொடுங்க. சத்யவேலண்ணா நான் எவ்வளோ சேமிச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் சேமிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா தனிக்குன்னு வண்டியில் தான் எடுக்கிறேன். பேட்ரி வண்டி சில பேர் வாங்கலாங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க, வேஸ்ட்டுங்கிறாங்க. ஆனால் நான் டெய்லியும் 350 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறேன். அதுக்கு என்ன வழின்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய். பார்க்குறீங்க பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.